கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது டெல்லி விமான நிலையத்தில் சந்திரபாபு நாயுடுவுடன் சந்திப்பானது நடைபெற்று இருக்கிறது. இந்த சந்திப்பு டெல்லி விமான நிலையத்தில் நடந்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். விவரங்கள். அதாவது இன்று மாலை 6 மணிக்கு தலைநகர் டெல்லியில் நடைபெற இருக்கின்ற இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமாக இருக்கின்ற மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைநகர் டெல்லி வந்தடைந்திருக்கிறார். அவரை இன்றைக்கு தலைநகர் டெல்லி விமான நிலையத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் தலைமையில் ஏராளமான திமுக தொண்டர்கள் வரவேற்றார்கள். வாக்கியங்கள் இசைக்கப்பட்டன. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு தலைவருமாக இருக்கின்ற TR பாலு, அதே போன்று மாநிலங்களவை எம்பிக்கள் உள்ளிட்டவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்களை பூக்கொத்து கொடுத்து வரவேற்றார்கள். இங்கிருந்து நேரடியாக தலைநகர் டெல்லியில் இருக்கிற தமிழ்நாடு இல்லத்திற்கு செல்லும் ஸ்டாலின் அவர்கள் அங்கு தங்கியிருப்பார்கள். இன்று மாலை 6 மணிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் அவரது தலைமையில் நடைபெறும் இந்திய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டத்தில் அவர் பங்கு பெறுவார். அந்த கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் தற்போது அனைத்து யாரெல்லாம் எவ்வளவு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது பற்றிய முடிவுகள் எல்லாம் வெளியாகியிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டமும் ஒருபுறம் 3 மணிக்கு நடைபெற இருக்கிறது. பிரதமர் தலைமையில் நடைபெறும் அந்த கூட்டம் என்பது தனியாக நடைபெற இருக்கிறது. அதே சமயத்தில் இன்று மாலை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அவரது இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் திருமதி சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அதே போன்று இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் முக்கியமாக ஏற்கனவே நேற்றைய தினம் ராகுல் காந்தி கூறியது போல எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து இருக்க போகிறார்களா இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள், அல்லது ஆட்சி அமைக்க முயற்சி மேற்கொள்கிறார்களா என்பது பற்றிய ஆலோசனைகள் எல்லாம் நடத்தி முடிவெடுக்க இருக்கிறது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சற்று முன்பு தலைநகர் டெல்லி விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.